நாம் இன்றைக்கி சுவையான காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண வெங்காயம், 3 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கடல் பாசி, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் சுத்தமான கடலெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெயை யூஸ் பண்ணுறதுனால பொங்குது. நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் சரியாயிடும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் ஸ்மால் டீஸ்பூனில் 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம இந்த நேரத்தில் நான் 4 மீடியம் சைஸு தக்காளி ப்யூர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கரைசலை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தக்காளி வாசனை, அந்த பச்சை வாசனை பார்த்திங்கன்னா நல்லா போயிடணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணியாச்சு. பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால நான் 1 டீஸ்பூன் மலாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இந்த காளான் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி கறிவேப்பிலையை தூவிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை இல்லை ரைஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.